படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும். எழுத்தாளர்களை போற்றும் சமூகமே உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும். அது வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் படத்தை தூக்கி காட்டுறான் 2 பேர். எவ்வளோ முரண் தெரியுதா? எது எழுதி கொடுத்தாலும் படிப்பார். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கவனிச்சிங்களா நீங்கள்? இன்றைக்கி தினமலரில் ஸ்டாலினோட பேச்சு வந்திருக்குது. எந்த பேச்சுன்னா அந்த இளமை புகுத்திடுமா? அந்த இளமை புகுத்தி விடும் இல்லைப்பா, அந்த பசங்க கலைவாணர் அரங்கத்தில் அதில் கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடக்குது. அதில் முதல்வரோட உரை, படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும். எழுத்தாளர்களை போற்றும் சமூகமே உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும் என முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினார். எந்த நிகழ்ச்சின்னா இதில் தான் வந்திருக்கு. சாகித்ய அகாடமி மற்றும் புதுதில்லி JNU பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை இணைந்து கருணாநிதி நூற்றாண்டு கருத்தரங்கை சென்னையில் நேற்று நடத்தின. இந்த கருணாநிதி நூற்றாண்டு கருத்தரங்கு தான் நியூ காலேஜ் பசங்களை சேகர்பாபு கொண்டு போயிருக்காரு. இது கூட்டத்தை யார் ரெடி பண்ணுறாங்கன்னா, லைக் அந்த நியூ இது JNU தமிழ்ச்சங்கம், JNU டெல்லி பாஸ். அவன் எப்படி இவங்க கூட்டத்தை கூட்டான்? காலியாக இருந்திருக்கான். சாகித்ய அகாடமி நடத்துகிற நிகழ்ச்சி யாருப்பா வருவா? ஜிப்பா போட்டு 4 எழுத்தாளர் வருவான். கரெக்டாக கூட்டமே இருக்காது. இதுக்காக கூட்டு போயிட்டு சரி அதை பசங்க மேட்டரை வந்து விரிவாக பேசிட்டோம். அதில் வந்து இவர் சொல்கிறார், படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும். இதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். இங்கே வாழும் காலத்தில் படைப்பாளிகளை போற்ற வேண்டும். எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் ஒரு அற்புதமான எழுத்தாளர். புதுவையின் வரலாற்றை பிரபஞ்சனை போல் வானம் வசப்படும் என்று அவரது நாவல், அதுவும் சாகித்ய அகாடமி விருது வென்றது என்று எனக்கு நினைவு. அற்புதமான எழுத்தாளர். என்னெல்லாம் ஷேப் பண்ணதில் ஜெயகாந்தனுக்கு அடுத்தபடியாக எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் அவர்களுடைய படைப்புகளை சொல்லலாம். அவருக்கு கருணாநிதிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த எழுத்தாளர்கள்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உண்மையிலே வந்து ஒரு மன்னர் மாதிரி அந்த தமிழ் சார்ந்து இருப்போரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுப்பார், அங்கீகாரம் தருவார். திரு பிரபஞ்சன் அவர்களுக்கு வந்து பீட்டர்ஸ் காலனியில் ஒரு பழைய அந்த ஜேர்னலிஸ்ட் குவார்ட்டர்ஸில் ஒரு குவார்ட்டர்ஸ் ரொம்ப மலிவு விலையில் ஒன்று ஒதுக்கியிருந்தார்கள். இந்த ஆட்சி வந்த பிறகு யூசியின் சிந்தனையில் உதித்த ஒரு திட்டம்தான் படைப்பாளிகளுக்கு கனவு இல்லம். இந்த அரசாங்கம் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு அரசாங்கம் என்பதற்கு இப்போது நான் சொல்லப்போகும் சம்பவம் ஒன்று உதாரணம். இந்த படைப்பாளிகள்லாம் அவங்க பாட்டு வீட்டில் 7 வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசு வந்து இந்த யூசியின் மூளையில் உதித்த இந்த இலக்கியவாதிகளுக்கு கனவு இல்லம் என்ற திட்டத்தை அறிவிக்கிறார்கள். அதாவது சாகித்ய விருது அகாடமி விருது வாங்கியவர்களுக்கெல்லாம் வீடு என்று. இவ்வளோதான் அனௌன்ஸ்மெண்ட்டு. அந்த வீடு தொடர்பான அரசாணை வெளியிடப்படுகிறது. அந்த அரசாணையில் நீங்கள் ஏற்கனவே சொந்த வீடு வைத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த இதன் கீழ் உண்டு. அதாவது என்னென்னா, எழுத்தாளர்களை கௌரவிக்கணும், அவ்வளோதான் அதோட நோக்கம். ஓகேவா? விருதுக்கு தான் இந்த வெகுமதியை தவிர விருது பெற்றவர்களுக்கான வெகுமதி அல்ல என்பது அவங்க அந்த கனவு இல்லம் அறிவிக்கும் போது அது திட்டம். இன் பிரின்சிபல் இட் இஸ் ரைட். அதாவது விருது வாங்கின லியோவுக்கு வீடு இருக்கா இல்லையானலாம் பார்க்கக்கூடாது. லியோ இந்த விருதை வாங்கிட்டால் அவனுக்கு ஒரு வீடு. இதான் ஸ்கீமு. அண்ட் இது தொடங்கி ஸ்கீமு யார் யார் விருது வாங்கினாலும் அவங்களுக்குலாம் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரிங்க அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. மெட்ராஸில் இது மாதிரி இத்தனை இடத்துல ஒரு வீடு இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடு வேணும்னு செலக்ட் பண்ணுங்கள் என்று கடிதம் போகிறது அந்த எழுத்தாளர்களுக்கு. இதுபோல் ஒரு கடிதம் தான் ஓய்வு பெற்ற டிஜிபியும் முன்னாள் சாகித்ய அகாடமி விருது வென்றவருமான திருமதி திலகவதி IPS அவர்களுக்கு இது போன்ற ஒரு கடிதம் போகிறது. அவங்களும் இந்த வயசான காலத்தில் போயிட்டு இந்த ஒரு சாந்தி காலனியில் ஒரு வீடு ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இது நல்லா இருக்குது பாது இது வீடு என்று ஐடென்டிஃபை பண்ணி சார் இந்த வீடு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 2021 இருந்த யூசி 2023 இல்லை அல்லவா? 2024 அதே யூசி இல்லை அல்லவா? அதாவது அதே குணத்தோட இல்லை. அதுதான் சொல்கிறேன். அது புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் இவ்வளோ விளக்கமான சொல்ல வேண்டியதில்லை. ஸோ 24 என்ன பண்ணுறாங்க, அதாவது இறையன்பு தலைமைச் செயலராக இருக்கும்போதுலேருந்து இந்த ஸ்கீம் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து 2024 இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ரிவிஷன்னு கேட்டால், ஏற்கனவே வீடு இருந்தால் அவர்களுக்கு வீடு கிடையாது என்று. இப்போ ஏற்கனவே அரசு இது போன்ற வீடு வழங்கியிருந்தால் அவர்களுக்கு இந்த வீடு கிடையாதுன்னு சொல்கிறது கூட ஒரு லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியும். உனக்கு வீடு இருந்தாலே கிடையாதுன்றாங்க. அப்போது சர்வீஸில் இருந்தவங்க 2006 ஆட்சி காலத்தில் சர்வீஸில் இருந்த IAS IPS ஃபாரஸ்ட் சர்வீஸ் அத்தனை பேரும் டைஷாவில் வீடு வாங்கினார்கள் என்பது நமக்கு ஊருக்கே தெரியும்.
திருமதி திலகவதி அவர்களுக்கும் டைஷால ஒரு வீடு இருக்குது. டைஷால் அந்த வீடை காட்டி உனக்கு இது இல்லை என்று இப்போது ஃப்ரெஷ்ஷாக சொன்ன உடனே திருமதி திலகவதி அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுகிறார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் செவனேன்னு வீட்டில் இருந்தேன், சும்மா இருந்தவன ஒரு லெட்டரை போட்டு ஏன்ப்பா அந்த மாதிரி ஒரு 40 ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீ போய் இதில் எது வேணும்னு உனக்கு நல்லா பார்த்து செலக்ட் பண்ணுன்னு சொன்னோன்னே நானும் 40 ப்ராப்பர்ட்டி போய் சுற்றி பார்த்துட்டு சாந்தி காலனியில் இந்த வீடு நல்லா இருக்குது டக்கராகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடை செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணி முடித்த உடனே உனக்கு இல்லைப்பா நாங்கள் அதை பாலிசியை மாற்றிட்டோன்னு சொல்கிறது இது எனக்கு தேவையற்ற மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆமாம், ஒரு எழுத்தாளராக நான் அவமானமாக உணர்கிறேன். சரி என்னங்க வேணும், இந்த வீட்டை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று பிரேயரோடு உயர்நீதிமன்றத்தை அணுகும் போது இந்த விசாரணை நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் வருகிறது. அவர் என்ன சொன்னார் நான் சொல்லட்டுமாங்க சார்? சொல்லுங்க. கருணாநிதி விருப்பத்திற்கு மாறாக அரசு செயல்படாது என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் விருப்பத்திற்கு மாறாக இந்த அரசு செயல்படாது என நம்புகிறேன். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு அரசே வீடு ஒதுக்கீடு செய்துவிட்டு அதனை ரத்து செய்தது இலக்கியவாதிகளை அவமதிக்கும் செயல். வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு பெற்றவர்கள் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு பெற தகுதி இல்லை என அரசாணையில் திருத்தம் கொண்டு வந்ததை எதிர்த்து முன்னாள் IPS அதிகாரி திலகவதி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இப்படியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ அது நேற்றைய செய்தித்தாளில் வந்தது, ரைட்டுங்களா? இன்றைய செய்தித்தாள் படிங்க. படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும், எழுத்தாளர்களை போற்றும் சமூகமே உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும். என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல எவ்வளவு முன்னுக்கு பின் முரணா இருக்கு பாருங்க. இது ஒரு நாள் டிஃபரன்ஸ். முதலமைச்சர் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு இப்ப தோணி இருக்கணும்ல, ஏன் நேத்து தாயா உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம இன்னைக்கே போய் இப்படி ஒரு ஸ்பீச் எழுதி வச்சிருக்க. அது வந்து பேசிட்டு இருக்கும்போது விஜய் படத்தை தூக்கி காட்டுறான் 2 பேர். எவ்வளவு முரண் தெரியுதா? எது எழுதி கொடுத்தாலும் படிப்பாரு. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் கவனிச்சிங்களா நீங்கள்? நேற்று இது மாதிரி வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு எது விருப்பன்றதோ ஒரு கோர்ட்டு சொல்லுதியா, என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டா, என்ன எவையா பார்த்தது இந்த வேலையை? கோவப்பட்டுருக்குமா இல்லையா? மற்றதெல்லாம் விடுங்க, மற்றது மாதிரி கோர்ட்டு 100 ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணும். இது உங்கள் தந்தையை பற்றியது. அவர் நீதிபதி, அவரும் தமிழ் உணர்வாளர், சைவ இலக்கியத்தில் அவர் நிபுணர் என்று நான் அறிகிறேன். அதை உணர்ந்து சொல்கிறாரு இல்லையா? உங்கள் அப்பா அதை விரும்புகிறாங்க, அவர் ஒரு எழுத்தாளர். இப்படி பண்ணுறீங்களே, அவரோட கோபம் என்னென்னா இந்த அரசு அதிகாரிகள் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்றது தெரியுது. தமிழ்னு சொல்கிறீங்க, அது எப்போ சார் வளரும்? இந்த மாதிரி சாதனை புரிந்தவர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது தான் வளரும். அப்படி இருக்கும்போது இந்த முட்டுக்கட்டை பண்ணுற வேலையை பண்ணால், இப்போது திலகவதி IPS அவர்கள் வந்து நம்ம சாதிப்போம், அதுக்காக நம்ம இது வரைக்கும் ஒரு வீடு இல்லாமல் இருக்கணும்னு காத்துட்ருக்கணுமா? நீங்கள் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் தாம்மா இது. விருதுக்காக அங்கீகாரம் என்பது தான் இதோட பொருளே ஒழிய விருது பெற்றவர்களுக்கான அங்கீகாரம் கிடையாது. அப்போது மற்றதெல்லாம் விட்டுட்டாலும் கூட கருணாநிதி இதை விரும்பி இருக்க மாட்டார்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு முதலமைச்சர் பார்த்துட்டு என்னையா கோர்ட்டு இப்படி எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு என்னை கொண்டு வந்து இப்படி விட்டுட்டீங்களேன்னு கோவப்பட்டுருக்கணும்ல. மறுநாள் போய் ஊருக்குலாம் உபதேசம் பண்ணுறார். படைப்பாளிகளே அவர்கள் வாழும் காலத்திலே. தெரியுதா? இல்லை, ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது முதலமைச்சர் தெரிஞ்சிருக்குமா? தெரியாதுப்பா. அதனால தான்ப்பா இவரை பொம்மை முதல்வர்னு சொல்கிறேன். அவரை வந்து சிறுமைப்படுத்துகிற நோக்கத்தில் சொல்லல, அவருக்கு தெரியாதே. தந்தி பேப்பர் எடுத்து படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்குமாமா? நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற நாளிதழ்களை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் இன்னொன்று, அந்த உங்கள் லக்ஷ்மிக்கு கொடுத்த பேட்டிலே ஏதோ ஒரு இதில் தான் பார்த்தேன். நான் எப்போவுமே டிவி பார்த்தாலே நியூஸ் தாங்க. நியூஸ் தான், எதுவும் ஒளி கூட பார்க்குறது இல்லைங்க. பார்த்தீங்களா? அதை கவனிச்சு ஞாபகம் இருக்கா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சீஃப் மினிஸ்டர் டெய்லி காலையில் நீங்கள் இப்போ வந்து 2 பேப்பர் படிக்கணுமாப்பா? உனக்கு இதை விட என்ன வேலை? காலைல 2 பேப்பர் படிக்கிறதோட என்ன வேலை? நம்ம ப்ரோக்ராமை பார்த்தாலே டெய்லி என்ன நடக்குதுன்னு அது கூட 1 மணி நேரம் பேசுறோமா? சுருக்கமா சொல்லிடுவோம். 1 மணி நேரம் பேசுறோம், அவருக்கு டைம் இருக்காது. சீஃப் மினிஸ்டர் 1000 வேலை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். காலையில் எந்திரிச்சு காப்பி குடிக்கும்போது ஒரு பேப்பர் அடிச்சு என்ன ஹெட்லைன்ஸ்னு பார்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தந்தி பேப்பர் பார்த்து நான் தெரிஞ்சிருக்குமா? மறுநாள் நீங்கள் ஸ்பீச்சுக்கு இந்த மாதிரி எழுதும்போது என்ன எப்படி எழுதி வச்சிருக்கீங்கன்னு கேட்பீங்களா? அதை விட என்ன வேலை இப்போ உங்களுக்கு? ஒரு நியூஸ் பேப்பர் கூட படிக்காத ஒரு மனிதர் நாட்டாண்டா எப்படியா விளங்க வந்த நாடு? சார், படைப்பாளிகளை வந்து நம்ம இந்த மாதிரி மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? பொதுவாக தமிழ்னு இப்போது திலகவதி IPS இருக்காங்க, இல்லை ஒரு XYZ இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? எப்போ பாரு தமிழ் அப்படின்ட்டு இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விருது கொடுத்து கௌரவிக்கும் போது இது மற்ற எல்லாருக்குமே ஊக்குவிப்பாக இருக்கும்ல. அன்னைக்கு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பேசியதில் ஒரு சில விஷயங்கள் தான் செய்தித்தாளில் வந்திருக்கிறது. நான் அதற்கு பிறகு வழக்கறிஞர்களிடம் பேசிய போது அவர்
எழுத்தாளர் மார்க்சிம் கார்கி எல்லாம் கோட் பண்ணி அன்றைக்கி கோர்ட்டில் பேசியிருக்காரு. மார்க்சிம் கார்கி எழுத்தாளர்களை பற்றி சொன்னது என்னென்னா, எழுத்தாளர்கள் ஒரு சமூகத்தை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி விட்டு செல்கிறார்கள்னு அது இன்னைக்கு பேசியிருக்காரு. இதெல்லாம் அவசியமா? ஒரு சாந்தி காலனியில் ஒரு வீடு கொடுக்குறதுனால, திலகவதிக்கு ஒரு வீடு கொடுக்குறதுனால என்ன வானம் இஞ்சி விழுந்துற போதா? எதுக்கு இப்போ இந்த கேஸு? இதெல்லாம் என்னென்னா, யூசி அன்றைக்கி கொடுக்கலான்னு நினச்சாரு, இன்றைக்கி தேவையில்லை விடு, என்ன ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது போய் விடு, வேணாம், இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை பாசி இதில். இப்போ திலகவதி அவர்களுக்காகவே இதை கொண்டு வந்தாங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி திலகவதி மற்றும் ராஜேந்திரன் ஐஏஎஸ் என்று அவர் ஒரு எழுத்தாளர், அவருக்கு வீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அவர் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. இது போல் ஒரு 4 பேரை எடுக்கணும், அவ்வளோதான். இதுக்காக ரோலை மாற்றுறாங்க. இதை அப்படியே மறுநாள் இதையும் படிக்கிறாருன்னா இவர் எப்பேற்பட்ட பொம்மை முதல்வர் இருக்காருன்னு தெரியுதா? எவ்வளோ ஆபத்துன்னு தெரியுதா? அது நீங்கள் படித்தது முதல் நாள் நியூஸு, இது மறுநாள் நியூஸ். அப்போ எப்படிப்பட்ட உலகத்தில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு தெரியுதா? இப்போ சுற்றி இருக்கிறவங்க எப்படி ஏமாற்றலாம் அவர்? முதல் நாள் இப்படி நடந்திருக்குது, வந்து இலக்கியவாதிகளை கலைஞர் அங்கீகரித்த மாதிரி இந்த அரசு அங்கீகரிக்கலன்னு எழுதியிருக்கு. இன்றைக்கி எழுத்தாளர்களை பற்றி இப்படி ஸ்பீச் எழுதி வைத்தா ஸ்பீச்சை தூக்கி மண்டை மேலே அடிப்பார் சிஎம்ன்ற அச்சம் கூட இருக்கவங்களுக்கு இருக்காப்பா?